ஃபேஸ்புக்கில் நம்ம சேனல் ஆக்டிவ் வாய்ஸ்க்காக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அது சம்மந்தமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நாளாக டச்சிலே இல்லாத ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் மெசேஞ்சரில் வந்து டிங்குனா என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வரானேன்னு பார்த்துட்டு சரி மச்சி எப்படிடா இருக்க எங்கே இருக்க லைஃப் எப்படி போகுதுன்னு விசாரித்து பேசிகிட்டு இருக்கும்போது மச்சி ஃபினான்ஷியலில் ரொம்ப டைட்டாக இருக்குடா, கிரெடிட் கார்டு டியூஸ்லாம் கட்டணும், ஒரு 10,000 ரூபா இருந்தால் கூட 3 மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றான்னா, ஜிபே நம்பர் வேறு அனுப்பணும். இல்லையே நமக்கு தெரிஞ்சவன் ஃபினான்ஷியலி வெல் செட்டில்ட் ஆச்சுன்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு கால் பண்ணுறோமேன்னு கால் பண்ணேன். நல்ல வேலை கால் பண்ணேன். அவனோட எஃபி அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சான். உடனே அவன் சொல்கிறான், நீ பணத்தை அனுப்பிட்டு 3 மாதம் கழிச்சு வந்து என்கிட்ட கேட்காதப்பான்னு சிரிக்கிறான். ஷபோ சரி ஓகே. அந்த ஹேக்கர் என்ன சொன்னான், கிரெடிட் கார்டு டியூஸ் பே பண்ணணுன்னு சொன்னான். ஓகே கிரெடிட் கார்டை பற்றி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கு டாட்டா சொல்லிவிட்டு ஃபோனை வச்சேன். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் கிரெடிட் கார்டு வாங்கணும்னா ஒரு தகுதி வேணும், அந்த தகுதியோட 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்னப்பா பொல்லாத தகுதி, நல்லா சம்பாதிக்கிறேன் அது போதாதுன்னு கேட்டிங்கன்னா போதாது. உங்கள் செலவுகள் மேலே உங்கள் ஆளுமை இருக்கணும். யூ ஷுட் கவர்ன் யுவர் எக்ஸ்பென்சஸ். உங்களுடைய செலவுகள் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். ஒரு வேளை செலவை கண்ட்ரோல் பண்ணணுமா, அந்த ஏரியாவில் நான் வீக்கு பஸ்ஸு அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிரெடிட் கார்டை வாங்காதீங்க. எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொன்னீங்கன்னா வாங்கின கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண 3 ரூல்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நம்பர் 1, டியூ டேட்டுக்கு முன்னாடி பில்லை பே பண்ணிடணும். ரூல் நம்பர் 2, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அந்த பணத்துக்குரிய அமௌண்ட்டை தான் நீங்கள் ஸ்வைப் பண்ணி கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 3, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் கேஷ் வித்ட்ரா பண்ணக்கூடாது. இந்த ஒரு தகுதியையும் 3 ரூல்ஸையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு மேலே போக போக தெரியும். கிரெடிட் கார்டு மெக்கானிசம் பற்றி சிம்பிளாக பார்ப்போம். நாம் ஒரு பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்காம கிரெடிட் கார்டை தேய்ச்சிட்டு பொருளை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம கிரெடிட் கார்டு கம்பெனி அந்த காசை கடைக்காரருக்கு கொடுத்துரும். நாம் அந்த காசை கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு கொஞ்ச நாள் கழித்து அவங்க சொல்கிற டேட்குள்ளே கட்டணும். கட்டியாச்சுன்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் எந்த சார்ஜும் கிடையாது. எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சப்போஸ் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு 10,000 கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறோம். 30 டேஸ் கழிச்சு பில் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜனவரி 30 நமக்கு பில் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் 15 to 20 டேஸில் டியூ டேட் சொல்லி அதுக்குள்ளே பணத்தை கட்டணும்னு சொல்லுவாங்க. இப்போ February 20ன்னு வச்சுப்போம். சரி, February 20க்குள்ளே கட்டணும். February 20க்குள்ளே 10,000 கட்டிடணும். 10,000 கட்டிட்டோம்னா நமக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் எந்த சார்ஜும் கிடையாது. 50 டேஸ் ஜனவரி 1லேருந்து February 20 வரைக்கும் உள்ள அந்த 50 டேஸ் நமக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். இது நல்லா இருக்கே. இதில் கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பொதுவாக 3 காமனான வழிகளில் கிரெடிட் கார்டு கம்பெனி சம்பாதிக்கிறாங்க. நம்பர் 1, லேட் பேமெண்ட் சார்ஜ். ரூல் நம்பர் 1 ஞாபகத்தை வரணும். பில்லை டியூ டேட்டில் கட்டணும். நம்ம கட்டலை அப்படின்னா லேட் பேமெண்ட் சார்ஜ்னு சொல்லி போடுவாங்க. அதுக்கும் ஜிஎஸ்டியும் போடுவாங்க. எல்லாமே நம்ம தான் கட்டணும். 2வது சம்பாதிக்கிற வழி எப்படின்னு பார்ப்போம். நமக்கு பில்லு வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக கட்ட முடியலன்னா மினிமமாக இதுனாச்சும் கட்டுங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை போட்டிருப்பாங்க. அந்த மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 10% ஆஃப் தி பில் அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ 10,000 ரூபா பில் அமௌண்ட்னா 1,000 ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மீதி எப்போ கட்டுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது உங்களுக்கு லோன் ஆகிடும். அது உங்களுடைய பில்லு வந்து லோன் ஆகிடும். இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி 3 மாதத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே அதை கட்ட சொல்லுவாங்க. பீரியட் சொல்கிறேன், லோன் பீரியட். இதில் இஎம்ஐ கன்வர்ஷனுக்கு சார்ஜு ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதுக்கு அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 14 to 16% per annum சார்ஜ் பண்ணுவாங்க. 1.25 ரூபா வட்டி வரைக்கும் போகணும்னு வச்சிங்கன்னா, பைசா கணக்கில் வச்சிங்கன்னா நம்ம மக்கள் முக்கால்வாசி பேர் இப்படி தான் கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. இப்போ தான் நம்ம ரூல் நம்பர் 2 உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் உங்கள் செலவுக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கீங்களோ அந்த பணத்துக்கு மட்டும்தான் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணணும். கிரெடிட் கார்டுக்கு லிமிட் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். 1 லட்சம் 2 லட்சம் ஏன் கோடி ரூபா கூட இருக்கட்டும். நீங்கள் செலவுக்குன்னு 10,000 தான் இந்த மாதத்துக்கு ஒதுக்கியிருக்கீங்கன்னா அந்த 10,000 மட்டும்தான் ஸ்வைப் பண்ணணும். அந்த 10,000 உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கணும். ஸோ நீங்கள் பில் டியூ டேட் அப்போ ஈஸியாக பே பண்ணிட்டு போயிடலாம். என்னது, என் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்துக்கு நான் ஸ்வைப் பண்ணணும்னா அது ஏன் நம்ம கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணணும்? நான் காசாகவே கொடுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிறீங்களா? அங்கே தாங்க தப்பு பண்ணுறீங்க. கிரெடிட் கார்டு பில்லோட டியூ டேட் வரைக்கும் உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கும். அது இல்லாமல்
கேஷ்பேக் வரும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். கார்டு ஸ்பெசிஃபிக்காக இப்போ அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்னா 10% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட், எஸ்பிஐக்கு 15%, ஹெச்டிஎஃப்சிக்கு அடிஷ்னல் 20, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. கார்டு ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், அதை மிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்க, கிரெடிட் கார்டு கம்பெனி அடுத்த மோட், 3வது மோடில் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணோன்னா அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு சம்பாதிக்கிறாங்க. நாம் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேஷாக ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணால் அதுக்கு 2.5 to 3.5% சார்ஜ் பண்ணுறோம். ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டு கம்பெனி சொல்லுவாங்க. நம்ம மக்களும் அந்த இன்ட்ரெஸ்ட் பர் மந்த்தாக பர் ஆனமானு தெளிவாக புரிஞ்சுக்காமல் ஆர்வக்குளாரில் யூஸ் பண்ணுறாங்க. கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் 3.5% சொல்கிறாங்கல்ல, அது வந்து பர் மந்த் பேசிஸ். அப்போனா ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 42% கிட்ட போயிடும். 3 வட்டி நீங்கள் பைசா கணக்கில் சொன்னீங்கன்னா ஒரு 10,000 நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 350 ரூபா கட்டணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்றைக்கு வித்ட்ரா பண்ணுறீங்களோ அந்த முதல் நாள்லேருந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட், இந்த 50 டேஸ் டைம் வருதுல்ல, அதெல்லாம் இருக்காது. நான் இதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், 3வது ரூல் நோ கேஷ் வித்ட்ராயல் ஃப்ரம் ஏடிஎம். நான் சொன்ன அந்த ஒரு தகுதியோட இந்த 3 ரூல்ஸையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு ஒரு அருமையான விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆக்டிவ் வாய்ஸ்.